ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற இந்த கொஸ்டினை மட்டும் தர வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். இதே மாதிரி 8th காலாண்டுக்கு தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு காலாண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 1, பாடம் 2, பாடம் 3, பாடம் 4, அடுத்ததாக பாடம் 10, அடுத்ததாக பாடம் 11, தென் அடுத்ததாக 16, 17, 18 இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு உண்டான பாடம். ஃபஸ்ட்டு முதல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட 20 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு டிக் பண்ணியிருப்பேன். எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டார் போட்டிருப்பேன். ஸ்டார் போட்ட கொஸ்டினை கண்டிப்பாக நினச்சிங்க அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? மிக சுருக்கமான வடிவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், சரியா? அடுத்ததா 6th கொஸ்டின். சுருக்கமான விடையளியை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், தென் அடுத்ததா 7th கொஸ்டின். சரிங்களா? விரிவான விடையளியை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை அளவுகளும் அவற்றுக்கான இந்த பட்டியலிடுகள் இருக்குமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அஸ்யூசல் வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை படிச்சிருங்க. இந்த கணக்கீடு உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள கணக்கீடை படிச்சிருங்க. தென் பக்கம் எண் 22 சுருக்கமான விடைகளில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோனோ அதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, என்னால் இவ்வளோ படிக்க முடியாது சார் நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்டார் போன கொஸ்டினை மட்டுமாச்சும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். இந்த மூணுமே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5, 6, 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக சுருக்கமான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் அடுத்ததாக விரிவான விடையிலே பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 கேள்வி இருக்கு. இந்த 5ல் நம்ம படிக்க வேண்டியது 2வது கொஸ்டின், அடுத்ததாக 5வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? தென் 4வது கேள்வி ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் அந்த 4வது கொஸ்டினை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 3. வழக்கம் போலதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிக்கோங்க. இதில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 5 செண்டம் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு இதில் நான் படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த 4ல் 3 நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 2, 3, 4 கட்டாயம் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததா அழகு 4. வழக்கம் போல புக் பேக் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததா ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 10 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் படிச்சிருக்கேன். ஒன் வேர்ட்ஸை படித்தாதான் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன் வேர்ட்ஸை படித்தாலும் நீங்கள் தாராளமாக 20 மதிப்பெண் எடுத்துடலாம். சரிங்களா? இதில் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். அடுத்ததாக செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9, 10 சேர்த்து படிச்சுங்க. தென் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 11 காற்று பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின்
இதில் செகண்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக, அதாவது செகண்டும் தேர்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இதில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 2, 3 இந்த 2வது கொஸ்டின் 2 தடவை டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த 3rd கொஸ்டினும் 2 தடவை கேட்டிருக்காங்க. ஆனால் 4th கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4. அடுத்ததா பாடம் 16 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் முதல்ல வழக்கம் போல தெரியும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை படிச்சிருங்க. அடுத்த பக்கம் நம்பர் 199வது பக்கத்தில் மிகச் சுருக்கமான விடைகளில் ரொம்ப ரொம்ப 1 லைன் 2 லைன் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு 5ஐயுமே படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்த சுருக்கமான விடையிலையை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? சென்டம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டையும் 5த்தையும் சேர்த்து படிச்சிருங்க. அடுத்ததா அழகு 17 மிகச் சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் சென்டம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சேர்த்து படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கணும், செகண்டு, தேர்டு, 5th கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? இதில் 5th கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் மாணவர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இதில் வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மிக சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இதை ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த செகண்டும் தேர்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. ஒருவேளை இதை விட்டாங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த சவுடு பரவல் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்திருக்காங்க இது காலாண்டு எக்ஸாம்ல. ஸோ சென்டம் எடுக்குன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டினை முடிஞ்சா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.